இது வந்து தாமரை பொரி. இது வந்து தாமரை பொரி ரொம்ப லேசா இருக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல கால்சியம் உள்ளது இது. அதனால இது எல்லா கடையிலுமே கிடைக்குது. பலசர கடையில கிடைக்குது, ரிலையன்ஸ்ல கிடைக்குது, வேற நாட்டு மருந்து கடையில எல்லாம் நல்லா கிடைக்குது. அதனால இந்த தாமரை பொரியை நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதுப்பா. மக்கானா வந்து 1 கப் எடுத்துக்கிடுவோம். ரொம்ப லேசா இருக்கும், பொரி மாதிரி தான் இருக்கும் மக்கானா. இப்போ இதை வந்து பவுல்ல கொட்டிக்கிடுவோம். 50 கிராம் பா இது. இது வந்து ப்ரௌன் ரைஸ் பா. இந்த ப்ரௌன் ரைஸ்ல அவுள் இது ஒரு 50 கிராம் எடுத்துக்குவோம். இதுல போட்டுக்கிடுவோம். இது வந்து நம்ம உப்புமாக்கு போடுறோம் இல்லையா ரவை, அதுல ஒரு 1/2 கப்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். இது வந்து தயிர் பா. தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிடுவோம். மக்கானா 1 கப் எடுத்தோம்னா மீதி பொருள் பூரா 1/2 கப் எடுத்துக்கணும். இப்பப்பா நம்ம இந்த கப்லயே நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1/2 கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை 1/2 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற விட்டுருவோம். இப்போ நம்ம மக்கானாவை வந்து நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்ல வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா தண்ணியை ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிடுவோம். அப்ப மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம். ஒரு 1/2 கப்பு, திருப்பி 1/2 கப்பு தண்ணி ஊத்திருக்கோம்ப்பா. இது மூடி போட்டுருவோம். இப்ப நம்ம மிக்ஸியில அடிச்சுக்கிடுவோம். மிக்ஸியில அடிச்சாச்சு. ஓபன் பண்ணுவோம். நல்லா அடிச்சிருக்கு. இதை வந்து பவுல்ல மாத்திக்கிறோம்ப்பா. இப்போ மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு. கொஞ்சமா நம்ம மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. பிங்க் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அப்பச்சோடா போட்டுக்கிடுவோம். இப்போ உடனே நம்ம செய்யறதா இருந்தா நம்ம கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் ஈனோ போட்டுக்கலாம். நீங்க வந்து மாவை வந்து 2 மணி நேரம் ரெஸ்ட்ல வச்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருவோம். நல்லா எல்லாமே செட் ஆகி ஊறிக்கிறோம். மாவு வந்து நம்ம ரெஸ்ட்ல வச்சிருக்கோம். அது வரை ஒரு சட்னி செஞ்சுருவோம். இப்பப்ப அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அப்பா தண்ணி வந்து சூடாயிட்டு வருது. அம்மா வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீர் மிளகாவை இந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கிடுவோம். இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் உடனே. இப்ப வந்துப்பா இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மிளகாவை இந்த சுடுதண்ணியிலேயே ஊற வச்சிருப்போம். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும்ப்பா. ஆனா அதிகம் வந்து உரப்பு இருக்காது. கலர் நல்லா கொடுக்கும். காஷ்மீர் மிளகாய் வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஆனா உரப்பு இருக்காது. அப்பா அம்மா வந்து மிக்ஸி ஜார் வச்சிருக்கேன். இந்த மாதிரி மீடியமான தக்காளி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மீடியமான 3 தக்காளி நறுக்கி போட்டாச்சு மிக்ஸி ஜார்ல. இப்ப வந்து நம்ம சுடுதண்ணியில இதை வந்து காஷ்மீர் மிளகாவை நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியில வேக வச்சிருந்தோம். அது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்ப நம்ம வந்து காஷ்மீர் மிளகாவை நம்ம வந்து இப்ப சுடுதண்ணியில கொஞ்சம் லைட்டா வேக வச்சு போட்டிருக்கோம். இப்படி போட்டாதான் நம்மளுக்கு சீக்கிரத்துல மிக்சியில வந்து அடியாகும். இல்லாட்டா உங்களுக்கு ரொம்ப வந்து மிக்சியில அடியாகாது. அதனாலதான் இதுல கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சுன்னா டக்குன்னு அடி ஆயிடும். தண்ணி தேவையில்லை. இதுக்கு மூடி போட்டுருவோம். இதில் வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம தக்காளியும் காஷ்மீர் மிளகாயும் அடிச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம்ப்பா. நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிருப்போம். நல்லா கிள்ளி போட்டுக்கிருவோம். நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாவையும் தக்காளியும் இதில் கொட்டிக்கிறோம். கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல லைட்டா தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. இதை ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
அப்பா கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குருவோம் லைட்டாக. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம், பிங்க் சால்ட்டு. இப்போ அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து மிளகாய் சட்னியை 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. தண்ணி பூரா நல்லா வத்திருச்சு. இப்போ மிளகாவுடைய பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. பாப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் துணியை வச்சு லைட்டாக தொடச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம மக்கானா மாவை ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் லைட்டாக பரப்பிக்கிடுவோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம்ப்பா. இப்போப்பா அம்மா வந்து இந்த தோசையை வந்து திருப்பி போடலை. திருப்பி போடாமையே 1 சைடு மட்டும் தான் வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பக்கா நான் தோசை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. மிளகாய் சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.